Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல Oppo உடைய coming soon phone Oppo A3 Proங்கிற 5G ஃபோனை பார்க்க போறோம். இந்த ஃபோன் வந்து சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ணி ஒரு நல்ல வரவேற்பு வந்து இந்த ஃபோனுக்கு வந்து வந்திருக்கு. இந்த ஃபோனோட பட்ஜெட் பார்த்தோம்னா 24000 இருந்து 30000 வரைக்கும் இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த ஃபோன் ஆக்சுவலா பார்த்தோம்னா ப்ளூ, பிங்க், அசூருங்கிற மூணு கலர்ல வருது. ஃபினிஷிங் பார்த்தோம்னா பிளாஸ்டிக் அண்ட் லேக் அண்ட் வெதர்ல வருது. இதுல பிங்க் வந்து பார்த்தோம்னா லேக் அண்ட் வெதர்ல இருக்கு. இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரேமு. இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா ரேம் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா 8GB, இன்னொன்று வந்து 12GB. இதில் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா மாசான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா மல்டி டாஸ்கிங் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 8GB இருந்தால் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வெர்ச்சுவல் ரேம் வந்து 8GB 12GB வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நம்ம ஃபீச்சராக கன்சிடர் பண்ணலாம், ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா உங்கள் இன்டர்னல் ஸ்பேஸ்லேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து தான் இந்த வெர்ச்சுவல் ரேம் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ டெடிகேட்டடாக இருக்க ரேம் தான் வந்து என்றைக்குமே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது ரேம் வந்து டெடிகேட்டடாக 8, 12 இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு நல்ல மாசான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 256GB, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா 512GB. ரெண்டுமே வந்து ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பெரிய மாஸ் ஸ்டோரேஜ். ஸோ இது மூலமாக நீங்கள் நிறைய ஃபைல்ஸ், ஆடியோஸ், வீடியோஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இது UFS 3.1 வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் முக்கியமாக இதில் வந்து கார்ட் ஸ்லாட் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 256 அல்லது 512 எதை சூஸ் பண்ணாலுமே ஒரு நல்ல, அதாவது 512 சூஸ் பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இந்த ஃபோன் வந்து இருக்குது. தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா OS. ஸோ இந்த ஃபோனில் வந்து கஸ்டம் OS, கலர் OS 14 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ டைம்லி அப்டேட் வந்து ஒரு 3 இல்லை 2 or 3 அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் 3 years வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷனும் இந்த ஃபோனில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி. இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்க வேண்டிய 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மாஸ் பேக்கப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 67 watts வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக இவங்க டெஸ்ட் பண்ணதில் வந்து 44 நிமிஷத்துலேயே ஃபுல் ஃபோன் வந்து சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. 20 minutesல 50% வந்து சார்ஜ் ஆகும். இது வந்து டெம்பரேச்சர் அண்ட் லொக்கேஷனை பொறுத்து ஒரு 10 minutes வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். ஸோ பேட்டரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இந்த ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ப்ராசஸர். இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா MediaTek D7050 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா MediaTekல லேட்டஸ்ட் வந்து 9 சீரியஸே வந்துருக்கு. இப்போ வந்து 7 சீரியஸ், அதாவது ஒரு 2 லெவல் முன்னாடி இருக்கிற ப்ராசஸராக வந்து இருக்குது. ஸோ இது வந்து அவரேஜ் லெவலோட ஒரு ஹை லெவலாக வந்து இந்த ப்ராசஸர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதனுடைய ஸ்பீட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.6 GHz இருக்குது, வித் ஆக்டா கோர் இருக்குது. அதுக்கப்புறம் கேமிங்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ Mali G68 MC4 வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சிப்செட் மூலமாக பேட்டரி, கேமிங், அதுக்கப்புறம் கேமராவுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இது இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3D கவுடு டிசைனில் இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தோன்னா 6.7 inches வந்து இருக்குது. ஸோ இது மூலமாக மூவிஸ் பார்க்கறதுக்கும் கேம் விளையாடுறதுக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD+ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் பேனல் டைப் வந்து AMOLED LED கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் கலர் டெப்த் வந்து 1 billion கலர்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் ரீஃப்ரெஷ் ரேட்டு 120 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா இருக்குது. அண்ட் HDR10+ இருக்குது. பீக் நெட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 500 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு மினிமம் 500 இருக்கணும். அது வந்து இதில் நார்மல் வந்து 500 கொடுத்துருக்காங்க. HDR வந்து அப்படின்னா 950 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் Gorilla Glass Victus 2 வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்க்கும்போது இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கேமரா செட்டப். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் கேமரா டூயல் செட்டப்பில் இருக்குது. ஸோ அதில் மெயின் கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா 64 MB வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் டெப்த் கேமரா வந்து 2 MB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பன் லுக் ஃபோக்கஸ் மோட்டாருங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. LED ஃப்ளாஷுக்கான சப்போர்ட் இருக்குது. 4K வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெசல்யூஷன் பண்ண முடியும். 8K வந்து பண்ண முடியாது. மேக்ஸிமம் 4K வரைக்கும் ரெசல்யூஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 8 MB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் 32 அல்லது 50 கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 8 MB தான் வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செல்ஃபி கேமரா மூலமாக நீங்கள் ஃபுல் HD வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கேமரா பார்க்கும்போது ஒரு அவரேஜான லெவல் தான் இருக்குது. ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை. அண்ட் ப்ரீமியமாக இருக்கிற சோனி சென்சாரோ இல்லை மற்ற சென்சாரோ இதில் யூஸ் பண்ணல. ஸோ ஓப்போக்கான ஸ்பெஷல் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சைனாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து 3 வெர்ஷனாக அவங்க பிரிச்சிருக்காங்க. அதாவது பேஸ் மாடல் வந்து 8GB 256GB இருந்ததுன்னா 24000 இருக்குது.
அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேம் வந்து 12GB 256GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இதில் 26,000 எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 12GB 512GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 30,000 இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் அண்ட் தேர்ட் வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதாவது 12GB 256 காம்பினேஷன் அல்லது 12GB 512GB காம்பினேஷன் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா ரேம் அதிகமாக மல்டி டாஸ்க்கும் பர்ஃபார்மன்ஸும் ஸ்மூத்தாக இருக்கும். அது மாதிரி இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்டர்னல் கார்ட்ஸ் இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 512GB இருந்துன்னா பெட்டர் ஆப்ஷன் தான். இல்லை 256GB ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ அதனால் 128 கொடுக்கல. அது வரைக்கும் பார்க்கும்போது இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ். இன்னும் வந்து இந்தியாவுக்கு வரும்போது தான் இதனுடைய ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போதைக்கு இதனுடைய எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து இப்படி தான் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம் ஃபோனு. இதனுடைய வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 177 கிராம் தான் இருக்குது. அதுவும் வந்து லேதர், அது வேகன் லேதரில் 177 கிராம் இருக்குது. பிளாஸ்டிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 182 கிராம் இருக்குது. ரொம்ப அல்ட்ரா ஸ்லிம்மான ஒரு ஃபோனாக வந்து இந்த ஃபோன் வந்து ஆக்சுவலாக இருக்குது. அதுக்கப்புறம் இதனுடைய திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7.53 தான் திக்னஸ் இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மஸ்டான ஒரு ஃபோன் சொல்லலாம். பிளாஸ்டிக்காக இருந்தால் 7.53. வேகன் லெதர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய திக்னஸ் 7.89 தான் இருக்குது. ஸோ வெயிட் திக்னஸை பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ரொம்பவே அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கனெக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப் சி போர்ட்டு தான். தென் ஐவிடி சிம் ஸ்லாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இருக்கிறதே 2 ஸ்லாட் தான். ஏன்னா எக்ஸ்டர்னல் கார்டு ஸ்லாட் கிடையாது. ஸோ அதனால் ஐவிடி சிம் ஸ்லாட் வந்து டேஷ். ஸோ 2 ஸ்லாட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரே டைமில் ரெண்டு சிம் கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 4K வீடியோவுக்கு வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டுக்கான பேசிக் வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத்து, டைப் சி ஆடியோ ஜாக் இது எல்லாமே இருக்குது. அண்ட் வாட்டர் ப்ரூஃப்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேஸ்க்கு இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டு, சென்சார்ஸ், இது ஃபேஸ் சென்சார் இது எல்லாமே வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுடைய ஃபீட்பேக்கும் நல்லா தான் சைனீஸ் பீப்புள் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஹிட்டான மாடலே நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக்ஸ் வந்து என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் ட்ராபேக்ஸை விட அட்வான்டேஜஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ட்ராபேக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபீச்சரை பார்க்கும்போது என்ன ட்ராபேக் அப்படின்னா நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. ஆனால் வந்து இது ரொம்ப பெருசாக பாதிக்காது. ஏன்னா இவங்க இன்டர்னல் ஸ்டோரேஜை ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் நீங்கள் 512GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய ட்ராபேக்காகவே தெரியாது. ஏன்னா 512ங்கிறது ரொம்ப பெரிய மாஸ் ஸ்டோரேஜ். அது மாதிரி 256 சூஸ் பண்ணாலுமே இது ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியுது. ஏன்னா அது வந்து ரெண்டுமே வந்து மாஸ் ஸ்டோரேஜாக இருக்குது. ஸோ இது ட்ராபேக்குங்கிற சென்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்டர்னல் கார்டு ஸ்லாட் வந்து இல்லை. இது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து வீடியோ ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 4K வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. 8K வரைக்கும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு 40,000 50,000 அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 8K எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இது வரதே வந்து 24 to 30 தான் வருது. பட் ஸோ அதனால் இதுவும் வந்து கொஞ்சம் அவரேஜ் லெவலான ட்ராபேக்காக தான் இருக்குது. ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை. அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் வந்து இல்லை. ஸோ இதுவும் வந்து நம்ம பெருசாக ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம். பட் இந்த ஆப்ஷன் வந்து இவங்க எதுவும் கொடுக்கல. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனில் வந்து ஒரு ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபோனோடைய ஃபீச்சர்ஸும் அதுக்கப்புறம் அதர் ஃபீச்சர்ஸ் ட்ராபேக்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இந்த ஃபோன் வந்து கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனை பற்றிய கமெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.